ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். ஸ்நாக்ஸுக்கு வந்து போர்பன் பிஸ்கெட். மோஸ்ட்லி ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் கடையில் இருக்க பொருள் கொடுக்க மாட்டேன். என்றைக்காவது உடம்பு முடியலனா தான் கொடுப்பேன். நான் தான் செஞ்சு கொடுப்பேன். மூக்கடலை, கோதுமை தோசை அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டேன்றதுனால அவன் கேட்டான்றதுக்காக கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டே ஹாப்பியாக ஸ்கூல் போகணுன்னு. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இட்லியும் உடச்சக்கடல சட்னியும் தான். சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இத்தனை நாள் லீவில் நிதானமாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் போனான்னா என் பையன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். ஒரு இட்லி ஊட்டுறதே பெரிய கஷ்டம். அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊட்டி விடணும் இன்றைக்கி. இத்தனை நாள் வீட்டில் இருக்கும்போது ஒரே வாழுத்தனம் பண்ணியிருந்தாங்க. எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே குழந்த ஸ்கூல் போகிறான் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இத்தனை நாள் கைங்கிலேயே இருந்தான் குழந்த, இன்றைக்கி ஸ்கூல் போகிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதனால் ஃபஸ்ட்டு டே ஹாப்பியாக ஸ்கூல் கிளப்பி அனுப்பலான்னு எல்லாமே அவர் கேட்டதே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இட்லி, அந்த ஒரு இட்லி ஊட்டுறதுக்குள்ளே நான் பெரும்பாடு பட்டு ஊட்டி விட்டேன். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். காலையில் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்ப்போன்னு கொஞ்சம் ஜாலி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே தான் கிளம்புனார். வாந்தி வரா மாதிரி இருக்குது, வயிறு வலிக்குது, என்னென்னோ ரீசன் சொல்லிட்டு தான் கிளம்புனார். ஆனால் அவனே அழகாக கிளம்பிப்பான். நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனே யூனிஃபார்ம் போட்டுப்பான், ஷூ ஷாக்ஸ் எல்லாம் அவனே போட்டுப்பான். எல்லாம் கிளம்பி அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பேக் மாட்டிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டார்.